பிறக்கும் ஆத்ம ஒளி. மௌனமே என் வழி. தேக நினைவு கரையும் போது பாபா நினைவே சுடரொளி. மரப்பில் பிறக்கும் ஆத்ம ஒளி. சாந்தி என் நிலை. நான் ஆத்மா என்ற உண்மையிலே விழிக்கிறது என் காலை. பழைய நினைவுகள் பனி போல் கரையுது. சுமந்த பாரங்கள் இன்றோ விலகுது. எதிர்பார்ப்பும் ஆசையும் அமைதியில் உறங்குது. ஒரே ஒரு நினைவு. ஓம் சாந்தி. நினைவில் மூழ்கி இருப்பது என்ற தலைப்புல 28 நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 26வது நாள். இந்த பட்டி கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டை பத்தி பிரதர் பேசுறாங்க. இந்த பாட்டை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. டெய்லி 2-3 மணி நேரம் நினைவுல அமர்றதுக்காக. இது எல்லாமே புருஷார்த்தத்தினுடைய வழிகள். எப்படி நம்மளுடைய மனமும் புத்தியும் பரமாத்மா கிட்ட நிலைச்சிருக்கணும், வீணாக இங்கும் அங்கும் போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதற்கு பல வழிமுறைகள் இருக்கு. அது எல்லாமே உங்க முன்னாடியே தான் இருக்கு. இப்போ அவ்யக்த வாணியை பத்தி நம்ம பார்க்கலாம். எந்த இயர் அப்படின்னா 2000 நவம்பர் 11ஆம் தேதி இந்த முரளியை பாபா நமக்காக முரளியில என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். முரளியோட தலைப்பு சம்பூரணத்தின் சமீபத்தின் மூலம் பிரத்யட்சதாவின் சிரேஷ்ட சமயத்தை சமீபத்தில் கொண்டு வாருங்கள். இறைவன் பாபா நிராகாரா இருக்காரு. அவர் எப்படி வெளிப்படுவாரு? குழந்தைகளுக்கு முரளிய சொல்லி குழந்தைகள் மூலம்தான் பரமாத்மா வெளிப்படுவார். இப்போ நம்ம நினைவுக்கான ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இல்லை என்றால் எப்போது. 2வது பாயிண்ட் சம்பூர்ணத்தின் கொடியை ஏற்றுதல். 3வது பாயிண்ட் உயிருடன் இருக்கும் போதே இறந்து போதல். முரளியில இறக்கக்கூடிய இந்த சொல் வந்திருக்கு. இறந்து போறது, உயிரோட இருக்கும் போதே இறக்கக்கூடிய சொல். இறப்பும் வாழ்வும் வாழ்க்கையினுடைய விதிதான். ஆனா இப்போ நாம வாழணும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது இல்லை என்றால் எப்போது. இதை நம்ம ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டாரு, ரொம்ப மலிவானது எது, ரொம்ப மதிப்பு வாய்ந்தது எது? அதுக்கு பீர்பால் சொன்னாரு, காலம்தான் ரொம்ப மதிப்புள்ளதான ஒன்றாக இருக்கு. அதை சரியான செயல்ல பயன்படுத்தணும் அப்படின்னா மிக உயர்ந்தவரா ஆயிடலாம். அதை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய இழப்பு ஏற்படும்னு சொன்னாரு. இப்போ பாபா சொல்லக்கூடிய சங்கமயுக காலத்தை நாம பிராமண வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? நாம என்ன ஆகுவோம்? பாபா சொல்றாரு, நாம மிக உயர்ந்தவர்கள். 4 விஷயம் சொல்றாரு. ஹையஸ்ட், ஹோலியஸ்ட், ஸ்வீட்டஸ்ட், லக்கியஸ்ட். அதாவது நாம மிக உயர்ந்தவர்கள், மிக புனிதமானவர்கள், மிக இனிமையானவர்கள், மிக அதிர்ஷ்டசாலிகள். இறைவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் இறைவன் உயர்த்துறாரு. ஆனா இடையில மாயை என்ன பண்ணுது? தடைகளை உருவாக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? 2 மணிக்கு 3 மணிக்கு காலையில எழுந்து பாபாவோட நினைவுல அமர்றதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க நாம. அதனால நாம நிச்சயம் உயர்ந்தவர்களாக கண்டிப்பா ஆகும். இதுதான் உயர்ந்தவர்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹோலியஸ்ட், புனிதமானவர்கள், ஹோலியஸ்டா இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி வந்த மகாத்மாக்கள் எல்லாம் புனிதர்கள், புனித தன்மையுடையவர்கள்னு சொல்றாங்க.
ஆனா நாம இயற்கையாவே சதோபிரதானமா இருந்தோம். அதனால நாம மிக மிக புனிதமானவர்களா இருக்கோம். நம்ம தான் எல்லாரையும் விட ஹோலியஸ்ட். ஏன்னா பகவானே வந்து நம்மள ஹோலியஸ்ட்னு சொல்றாரு இல்லையா? இப்ப நாம தானே எல்லாரையும் விட ஹோலியஸ்டா இருக்கோம். அதனால நாம தான் புனிதமானவர்கள். அடுத்தது என்ன அப்படின்னா லக்கியஸ்ட், அதிர்ஷ்டசாலிகள். பாபா யாரு? பாக்கிய விதாதா, அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய வள்ளல். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாக்கியம் எழுதக்கூடிய பேனாவை கொடுத்துட்டாரு. நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளோ பாக்கியத்தை எழுதிக்கலாம். பேனா உங்க கையில இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தூரம் கோடு போடணும், லாபத்தோட கோடு போடணும் அப்படின்றத உங்க கையில தான் உங்க முடிவு இருக்கு. அதனால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அப்படின்ட்டு பெண்ணை கொடுத்துட்டாரு. அடுத்து ஒவ்வொரு அடியிலும் அளவற்ற லாபம், எல்லையற்ற லாபமும் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கக்கூடிய பவர் அந்த பெண் நம்ம கிட்ட இருக்கிறதுனால, அந்த பேனா இருக்கிறதுனால நாம தான் உலகத்திலேயே செல்வந்தர்கள், இப்ப அதிர்ஷ்டசாலிகள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சம்பூரணத்தின் கொடியை ஏற்றுதல். சம்பூரணத்தின் கொடியை ஏத்தணும் அப்படின்னா ஞானம், யோகம், தாரணை, சேவா, இந்த 4 பாடத்திலையும் முழுமை நிலையை நம்ம அடையணும், சம்பூர்ண நிலையை அடையணும். யோகத்துல என்ன பண்றோம்? பிராமணர்ல இருந்து ஃபரிஸ்தா ஆகிறோம். ஃபரிஸ்தா ஆகாம தேவதை ஆக முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ கடைசியா இந்த யோகி வாழ்க்கை உயர்ந்ததா இருக்கு, அதிர்ஷ்டமானதா இருக்கு, இனிமையானதா இருக்கு, செல்வந்தமானதா இருக்கு. இதுல நமக்கு கிடைக்கிறது என்ன? ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி. சத்தியுகத்துல நம்மளுடைய உடல் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா நோய் இல்லாத தங்கு உடல் மாதிரி இருக்கும். இங்க நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஞான செல்வம் தான் அங்க நிலையான செல்வமா மாறும். இங்க நாம எந்த செல்வம் சேர்க்கணும்? ஞான செல்வத்தை சேர்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஞான செல்வம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம அங்க நிறைய செல்வத்தை அடைய முடியும். அப்படின்னா மகிழ்ச்சி இருக்கிறதே. ஆரோக்கியத்திற்கு தேவையானது என்ன? ஆரோக்கியத்திற்கு சிறந்த சூழல் வேணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த இருப்பிடம், அந்த இருக்கக்கூடிய இடம் நல்லதா இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவு நல்லதா இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய சங்கமும் அதாவது நம்ம யாரு கூட தொடர்பு வச்சுக்கிறோமோ அவங்க கூட இருக்கிறதும் நல்லதா இருக்கணும். அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும். சங்கத்துல யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசுனாங்கன்னா மனசு என்ன ஆயிடுது? உடஞ்சு போயிடுது. ஆனா நீங்க அப்படி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. யாரும் பேச வேண்டிய நிலை வராதபடி நீங்க இருங்க. இப்போ அப்படி இருந்தா தானே பேசுவாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பேச முடியாத அளவுக்கு நீங்க அந்த நிலையை கொண்டு வாங்க. எல்லாருமே நம்முடையவர்கள் தான். பாபா சொல்றாரு, சுய மாற்றத்தினால்தான் உலக மாற்றம் நடக்கும். நம்ம கிட்ட மாற்றம் ஏற்பட்டாதான் உலகத்திலையும் மாற்றம் ஏற்படும். அடுத்த விஷயம் உணவு. உணவு பத்தி நாம நிறைய டைம் பேசியிருக்கோம். ஆனா கீதையில கூட ஒரு முக்கியமான விளக்கம் சொல்றாங்க. எப்படி நம்ம உணவை எடுத்துக்கணும், அதாவது எப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா ருசியான உணவு, சத்தான உணவு, நீண்ட நேரம் உடல்ல நிலைச்சிருக்கக்கூடிய அந்த மாதிரியான உணவு, கூடவே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இப்படிப்பட்ட உணவு தான் சாத்வீக உணவுன்னு சொல்லப்படுது. இங்க இது சாப்பிடணும் அது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இப்போ தானியம் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், ஆனா எது சாப்பிட்டாலும் அது சாத்வீகமாக இருக்கணும், அது ருசியாக இருக்கணும். ஸ்திரா அப்படின்னா அதனுடைய பயன் நீண்ட காலம் நிலைச்சிருக்கக்கூடியதா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, சின்ன வயசுலயே பலருக்கு கண்ணாடி போடணும், இல்லைன்னா கண்ணு தெரியாது. இப்போ அந்த மாதிரி வந்துருச்சு. ஏன்? நாம எடுத்துக்கொள்ள அந்த ஃபுட்டு, அந்த உணவு முறை என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. உடல் சரியாக ஒத்து போகல. அதனால கண்ணுக்கு குறைபாடு ஏற்படுது. சீக்கிரத்திலேயே சின்ன வயசுலயே முடி நரைச்சு போகுது. சின்ன வயசுலயே பார்க்கறதுக்கு வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க. இது எல்லாமே வருது. ஆனா பாபா சொல்றாரு, அங்க சத்தியுகத்துல 70, 80, 100 வயசு அப்படின்றது இங்க 25 வயசுல எப்படி இருக்காங்க அதுக்கு சமம் அப்படின்றாரு. முழுமையிலும் உடலை விட்டுட்டு போறப்போ அங்க அழமாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாட்சாத்காரம் இருக்கும்.
நாம் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு புது உடம்புக்குள்ளே போகிறோம். அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால அவங்க அழமாட்டாங்க, புலம்பவும் மாட்டாங்க. அதனால ரஸ்யா நிக்தா ஸ்திரா ஆகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா கீதையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டா எப்படி இருப்போம், அந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும். ஆயுஷ் சத்வ ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்த்தனா, அதாவது ஆயுள் அதிகரிக்கும், உடல் சக்தி அதிகரிக்கும், நோயில்லாத ஆரோக்கியம் இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம். சத்தியுகத்துல நம்மளுடைய ஆயுள் 150 ஆண்டுகள் வரை இருக்கும். நாம ரொம்ப நாள் நீண்ட ஆயுள் வாழ்க அப்படின்ற ஆசீர்வாதம் சொல்றோம் இல்லையா, ஆயுஷ்மான் பவன்னு சொல்லுவோம். இப்போ 2-3 நாள்லயே உடலை விட்டுறது போல வாழ்றதுல என்ன பயன் இருக்கு? மனித வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை. இப்போ வாழணும், அதை அனுபவிக்கணும். எப்போ நாம எடுக்க வரலையோ கொடுக்க வந்திருக்கிறோம். அதாவது இப்ப நாம எதையும் எடுக்கிறதுக்காக வரல, கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். முரளியில தானம் அப்படின்னா, தானம் செய்யணுன்ற உணர்வு வந்துருச்சுன்னா நிச்சயமா சம்பூர்ண நிலைக்கு நம்ம போயிடலான்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றது மாதிரி நாம அந்த முறையே நாம செஞ்சிடணும். உங்க வாழ்க்கை முழுவதும் அப்போ மகிழ்ச்சியா ஆயிடும். இப்ப நீங்க தானம் செய்யணும். சுக பிரீத்தி விவர்த்தனா, அதாவது ஆயுள் நீளமாக இருக்கும், சக்தியும் அதிகமா கிடைக்கும், உடலும் ஸ்ட்ராங்கா இருக்கும், நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும். உலகத்துல மகிழ்ச்சியை போல ஒரு செல்வம் கிடையாது, சந்தோஷத்தை போல ஒரு சொத்து கிடையாது. அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும். இவ்வளவு எல்லாம் செஞ்சு உடலை விட்டுட்டு போகிறப்போ முழுமையான ஆனந்தம் இருக்கும். நாம எதற்காக வந்தோம் அப்படின்ற அந்த நோக்கத்தோட வந்திருப்போம் இல்லையா, அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம். பாபா சொன்ன அதை எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம், இப்போது எதுவுமே பாக்கி இல்லை அப்படின்ற நிலை வந்துடும். அந்த நேரத்துல ஃபரிஸ்தா நிலை உருவாகும். கடைசி காலத்துல பாபா ரொம்ப தியான நிலையில இருப்பார். பாபாவோட முழுமையா அப்படியே இணைஞ்சிருப்பார். பிரம்ம பாபா சிவபாபாவோட அப்படியே இணைஞ்சிருப்பார். யாராவது கூப்பிட்டா கூட ஒரு ஒளி பொலியாக, அதாவது அந்த ஒளி மாதிரி அந்த ஃபரிஸ்டா ஸ்டேஜ்ல வந்து இருப்பார். அப்போது அந்த கிளாக் இருக்கு இல்லையா, கடிகாரம், அதனுடைய டிக் டிக் சத்தம் கூட அவருக்கு தொந்தரவா இருக்குமா. இதையும் நிறுத்துங்க, அமைதி வேணும், அமைதி அப்படின்னு சொல்லுவாராம். நைட்ல காட்டுக்கு போனா இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த அமைதிய எப்படி இருக்குமோ அதை வந்து விரும்புவார். அதை வந்து நாமளும் ரசிக்கணும். இப்போ உடலை விட்டு போகக்கூடிய அந்த அமைதி துக்கமான அமைதியா இருக்காது, மகிழ்ச்சியோட வழி அனுப்பக்கூடிய அமைதியா இருக்கும். அதுக்காக இந்த எல்லா முறைகளையும் நாம பின்பற்றணும். இது எல்லாம் முரளியில உணவு பற்றி நேரடியா இல்லை அப்படின்னாலும் சூழ்நிலை வந்ததுனால நாம் இப்ப சொன்னோம். அடுத்தது மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா உணவை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம வந்து அவசியம் புத்தியை வந்து செயல்படுத்தணும். பாபா சொல்வதையே நம்ம எடுத்துக்கணும். உடல்ல விகாரம் வராதபடி நம்ம வந்து பார்த்துக்கணும். கடைசியில இரத்தல், மரணம். இந்த மரணம் எப்படிப்பட்டது, இரத்தல் எப்படிப்பட்டது? பாபா சொல்றாரு மீட்டா மரணா, அதாவது இனிமையான மரணம். வாழ்க்கை இவ்வளோ இனிமையா இருக்கும். இப்போ நாம சொல்றோம், அப்போ நிம்மதியா வந்து நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம இங்க இருந்து போக போறோம் அப்படின்னு நிம்மதியா போகணுமா. பின்னால் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தம் இல்லை, பச்சாதாபம் இல்லை, அழுக வேண்டியது இல்லை, புலம்ப வேண்டியது இல்லை. பாபா டெய்லி முரளியில உணவை போல ஞானம் கொடுத்துட்டு இருக்கார். நம்ம ஆத்மாக்கு உணவு எது? ஞானம்தான். அதை எடுத்துக்கிட்டா போதும். வயிறு நிரம்பிட்டா இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றோம், ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றோம். அப்ப அது ஜீரணம் ஆகாது, விகாரமா மாறும். அதே மாதிரி பாபா தரக்கூடிய ஞானத்திலேயே நடந்தோம்னா மரணத்தை கூட மகிழ்ச்சியா நம்ம ஏத்துக்க முடியும். இப்போ சொன்ன 3 பாயிண்ட்ஸ் உயிரோடு வாழும் போதே அந்த இறக்கக்கூடிய நிலை. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நாம பார்த்தோம். அதுல ஒருத்தர் ஒரு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு தர்பூசணி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுல ஒரு மிகப்பெரிய தர்பூசணி அவர் வந்து பாக்குறாரு. அந்த தர்பூசணியை பத்தி அவர் கேட்டப்போ அதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்போ 25 ரூபான்னு சொல்றாங்க.
அதுக்கு அவரு இப்போ வேண்டாம், நாங்க வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா சின்ன சின்ன தர்பூசணிகளை வாங்கிப்போம், இந்த பெரியதை வாங்க வேண்டான்னு சொல்லி அவங்க அங்கிருந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க, வேற இடத்துக்கு போறாங்க. அப்போ அந்த விற்கிறார் இல்லையா, அவர் பாக்குறாரு நம்மளுடைய வாடிக்கையாளர் நம்ம கிட்ட இருந்து போயிட போறாரு, அதாவது நேரம் கையில இருந்து நழுவிட்டு இருக்கு அப்படின்னு உணர்றாரு. உடனே அவரை கூப்பிடுறாரு, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 20 ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலம் அவரு நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நேரத்துல செய்ய வேண்டிய செயலை செய்யல அப்படின்னா பிறகு அந்த விஷயத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிரும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலகிலேயே மிகவும் செல்வந்தர்கள். இப்போ சுயமாகவே பாக்கியத்தை உருவாக்குறவர் தன்னுடைய குழந்தைகளை எப்படிப்பட்டவரா மாத்துவாரு? தான் குழந்தைகளின் பாக்கியத்தை எழுத வேண்டியவர் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட பாக்கியத்தை உருவாக்குவாரு? மிக உயர்ந்த மிக சிறந்த பாக்கியத்தை தானே உருவாக்குவாரு. அதுக்குதான் பாபா குழந்தைகளின் கையில ஒரு பெண் கொடுக்கிறார். அந்த பெண்ணால உங்களுக்கு என்ன தேவையோ, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எழுதிக்கோங்க, அவ்வளோ பாக்கியத்தை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, இப்போதைய நேரம் உங்க காலடியில இல்லையா, அதாவது காலடிகள்ல பதவிகளின் சம்பாதனை இருக்கு, ஒவ்வொரு அடியிலையும் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்றார், வருமானத்தை ஈட்டலான்றார். அதற்கான ஃபவுண்டேஷன் என்ன, அடிப்படை என்ன அப்படின்னா யாத், அதாவது பாபாவோட நினைவின் மூலமா தான் ஒவ்வொரு வருமானத்தையும் நீங்க எடுத்துக்க முடியும். பல கோடி மடங்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்குது ஒவ்வொரு அடியிலையும். அடுத்த பாயிண்ட் ஸ்வீட்டஸ்ட். இப்போது இல்லை என்றால் எப்போது? இரண்டாவது பாயிண்ட் சம்பூர்ணத்தின் கொடியை ஏத்துறது. சம்பூரணத்தின் கொடியை ஏத்துறது. சம்பூர்ணம் அப்படின்னா ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த 4 பாடத்திலையும் முழுமையாக சம்பூர்ண நிலையை அடைகிறது. அதுக்கு அடுத்தது பிராமண வாழ்க்கையின் டிகிரி என்ன அப்படின்னா ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தாக்கு அடுத்த நிலை தான் தேவதை. பிராமணன் ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தா தேவதை. அதுக்கப்புறம் பிரம்ம பாபாவினுடைய உதாரணத்தை நம்ம கேட்டோம். பிரம்ம பாபா அவருடைய புருஷார்த்தத்துல சம்பூர்ணமாக இருந்தார். தாதி குல்சார்ஜி மூலமாக அவர் செய்தியை பெற்றிருந்தார். அதாவது பிரம்ம பாபா தன்னுடைய புருஷார்த்தத்துல சம்பூர்ணத்துக்கு சமீபமாக வந்தப்போ சந்தேகம் அது எல்லாமே விலகிடுச்சு. இப்போ பாபா வதனத்துல இருந்து செய்திகளை வாங்கிக்கிட்டார். அதன் மூலம் தன்னுடைய சம்பூர்ண ரூபத்துக்கு அந்த நேரத்துல அவர் செய்த புருஷார்த்தத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தன்னையே செக் பண்ணாரு. இப்போ நாம இதுல இந்த கிளாஸ்ல ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இதை பத்தி நாம எல்லா விஷயங்களையுமே கேட்டோம். அப்புறம் 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? மரணம், உயிரோடு இருக்கும் போதே இறக்கிறது. கூடவே மரணம் அப்படின்னா இனிமையான மரணம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், ஸ்வீட் மரணம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு பாடலையும் கேட்டோம், சிவசக்திகள் வந்துவிட்டார்கள். கடைசியில அந்த பாட்டு போட்டிருக்காங்க, சிவசக்திகள் வந்து விட்டார்கள் அப்படின்ற பாட்டு. இப்போ சிவசக்திகளாகிய நாம எல்லாரும் இந்த பூமிக்கு வந்ததுனால நமக்கு அரை கல்பத்திற்கான பூஜை நடக்க போக இருக்கு. இப்ப எல்லாரும் இரு புருவ மத்தியில நம்மளுடைய ஆசனத்துல அமர்ந்துக்கலாம். நாம இந்த இரு புருவ மத்தி என்ற சிம்மாசனத்திலிருந்து நம்மளுடைய பாபா கிட்ட போகலாம். இப்போ நாம பாபாக்கு பக்கத்துல மலை மேல உட்காந்துக்கலாம். சூரியன் மறையிறப்போ எப்படி சூரியனுடைய அந்த கதிர்கள் மலை மேல விழுதோ அந்த மாதிரி எனக்குள்ள பாபாவினுடைய சக்திகள் விழுந்து கொண்டிருக்கிறதாக நாம இப்போ ஃபீல் பண்ணலாம். இப்போது நான் பாபாவின் குடை நிழலில் இருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் இந்த உடல் என்ற ஆடையை விட்டு சூட்சும வதனத்திற்கு செல்கின்றேன். அங்கு பாப்தாதா எனக்காக காத்திருக்கின்றார். குழந்தையே, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பாபா, நான் வந்துட்டேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தன்னுடைய உடலை விட்டு வெளியே வருகின்றது. பாப்தாதா அவர்கள் அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்க இப்படி இந்த உடலை விட்டுட்டு ஃபரிஸ்தா நிலையை அடைஞ்சிங்களோ
அதே மாதிரி முழு உலகத்திலையும் எல்லாரும் துக்கத்துல, கஷ்டத்துல, அதிருப்தியா, மன வலியில இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அமைதியை கொடுக்கணும். நான் ஆத்மா பாபாவிடமிருந்து கிரணங்களை வாங்கி கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சிலர் பள்ளிகளில் படிச்சுட்டு இருக்காங்க, சிலர் காலேஜில் இருக்கிறாங்க, சிலர் ஹாஸ்பிட்டலில் நோயாளியாக இருக்கிறாங்க. எல்லாரும் சாந்தம் இல்லாமல் அதிருப்தியாக மனசோர்வோடு இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் பாபாவிடமிருந்து சுகத்தினுடைய, சாந்தியினுடைய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையும் உயர்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாபா அனைவருக்கும் சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஈஸ்வரிய வீட்டை விட்டு சத்யுகம் என்கின்ற சொர்க்கத்தை பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ ராதை கூடவே அவர்களுடன் இருப்பவர்கள் அனைவரும் இணைந்து நடனம் ஆடுவதை பாருங்கள். எப்படி பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி தோட்டத்தில் மரத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார்கள், பழங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அருகிலுள்ள பூக்களையும் பாருங்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் சுகத்தில் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் மிகவும் சுகமானவர்களாக, அன்பானவர்களாக இருக்கின்றனர். அசாந்திக்கான வார்த்தையே இங்கு இல்லை. துக்கம் என்றால் என்னவே தெரியாமல் இருக்கின்றார்கள். இயற்கை கூட சதோ பிரதானமாக இருக்கின்றது. இப்போது பாபா என்கிட்ட சொல்றாரு, குழந்தையே, உனக்காக நிறைய சேவைகள் இருக்கு, நீ தான் இந்த உலகத்துக்கு வரப்போற. என்னுடைய சேவைகளை நினைவுபடுத்துறாரு. இப்பொழுது நான் மீண்டும் நான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து வெளியே வந்து என்னுடைய உடல் இருக்கக்கூடிய இடத்தில் இரு புருவ மத்தியில் அமர்கின்றேன். ஓம் சாந்தி. கரையும் போது பாபா நினைவே சுடரொளி.
மறப்பில்